பேட்டர்ன் லாக்ல தான் இருந்துச்சு. குத்து மதிப்பா ஒரு 4 பேட்டர்ன் போட்டு பார்த்தேன். ஒன்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சா? சூப்பர். அப்போ நீ கால் பண்ணி பேசிருக்கலாம்ல. என் குரலை கேட்டப்ப அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீ சப்போர்ட் பண்ற அளவுக்குலாம் அவன் நல்லவ கிடையாது. பெரிய கேடி. எனக்கு அந்த டவுட் இருக்கு. எது? டவுட் இருக்கா? ஏண்டி டவுட் இருந்துமா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷனே வேறடா. அது அது யார் உங்களை கோர்ட்டுக்கு வர சொன்னது? விஜி. அவளால எல்லாருக்குமே பிரச்சனை வரும். அவகிட்ட எல்லாருமே எச்சரிக்கையா இருங்க. அப்படி சொல்லு. அப்போ அவ பக்கா பிளானோட தான் வந்து இறங்கியிருக்கா. அது தெரியாம குடும்பமே அவளை ஏதோ கை குழந்தை ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எல்லார்கிட்டையும் பரிதாபத்தை சம்பாரிச்சு எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கா. அவன் மேல அவ்வளோ ஸ்ட்ராங்கா டவுட் இருந்தனால தான் பிருந்தாக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாணமே பண்ணி வச்சேன். அன்னைக்கு எதை முறைச்சிட்டு நின்ன? இப்ப தெரியுதா அவ தப்புதான்னு? அவ தப்புதான். அதுக்காக என்ன பண்ணிருக்கணும்? அவ இந்த வீட்ல இருக்கும்போது என் தங்கச்சிக்கு 2 தாலி கட்ட சொல்லுவியா? அத நீ எந்த வகையிலயும் நியாயப்படுத்த முடியாது மரா. வீரா, இங்க பாரு, என் கழுத்துல நீ தாலி கட்டினது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி இதுவும் பெரிய தப்புதான். என் தங்கச்சிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சது. சரிப்பா, தப்பாவே இருக்கட்டும். இப்ப இவளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா தப்பு ரைட் ஆயிடும்ல. நீ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணு, அதுக்கப்புறமா அது சரியா தப்பான்னு பார்க்கலாம். ஆமா, நீ எங்கூட சமாதானம் ஆயிட்டியா இல்லையா? சமாதானமா? நான் ஏன் உன் கூட சமாதானம் ஆகணும்? முன்னாடி எல்லாம் ஜாடியா என் கூட பேசுவ, இப்ப நேரடியாவே பேசுறியே. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சமாதானம் ஆயிட்டோம் தானே அர்த்தம். சான்ஸே இல்ல. சரியா? தேவையில்லாம நீ ஏதாவது கற்பனை வளர்த்துட்டு இருக்காத. அந்த விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி அவள் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். எதிரியை வீழ்த்து சக்சஸ் கூட்டணி போடலான்னு சொல்ற. சரி, கை கொடு. குடுமா. நம்ம சேர்ந்துட்டோம்ல. இனி அந்த விஜி என்ன கதி ஆவறான்னு மட்டும் பாரு. அவளை காலி பண்ண சேர்ற நம்ம லைஃப்லயும் சீக்கிரம் சேர்ந்துருவாள். அவளை துரத்துறதுக்கு மட்டும் தான் இப்ப நம்ம ஒண்ணு சேரும். சரியா? மத்தபடி உம்மால இருக்கிற கோவை எனக்கு அப்படியே தான் இருக்கு. குறையலையா? ஆமா, குறையல. 1% கூடவா குறையல? ஆமா, குறையல குறையல குறையல. மற்ற விஷயம்லாம் தெளிவா பேசுவா. ஆனா நம்மளை மட்டும் எப்பவுமே ஒரு குழப்பத்திலே வச்சிருப்பா. என்னமோ இந்த ஜென்சியில சொல்லுவாங்களே, பெஞ்சிங். கல்யாணமாயும் பெஞ்சிங்ல இருக்கிற ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். கொடுமை. என் வாழ்க்கை நாடகமா? ஐயோ, போன் யார் கையில இருக்குன்னு தெரியலையே. இந்த அம்மா வேற கிறுக்குத்தனமா கண்ட நேரத்துல கால் பண்ணுவாங்க. யார் கையிலயாவது மாட்டி போனை அட்டென்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். ஐயோ கடவுளே, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண. நான் என்ன சும்மாவா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? என் அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்க தான் நீங்க வந்திருக்கேன். பழி வாங்குறது ஒன்றும் தப்பில்லையே. ஐயோ, என்னை மாட்டி விட்டுறாத கடவுளே.
அப்பா நீ எங்கப்பா இருக்க? ஓ சாவுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன்ப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த ஃபோன் அவகிட்ட இருந்து எடுத்தது தான். இது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இதை எடுத்துட்டு போய் அப்பாகிட்டையும் அத்தைகிட்டையும் காமிச்சோன்னு வச்சுக்கோவேன், அவ பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அன்னைக்கு கொல்லிக்கட்டையை பிடிச்ச மாதிரி இன்னைக்கு கொளுத்துற எதுலயாவது கை வைக்க மாட்டாளா? உடனே அவளை பார்த்து எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இவ பண்ற இந்த வேலையால ஓ மேலேயும் என் மேலே தான் மாமா கொலை வெறியில இருக்காரு. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம நாம போய் என்ன சொன்னாலும் வேலைக்கே ஆகாது. இது என் போன் இல்ல, இதுல இருக்க நம்பர் என் அம்மா நம்பரே கிடையாது. நம்ம சாதிச்சிருவான். நம்ம என்ன பண்ணாலுமே அதை கொஞ்சம் தெளிவா தான் பண்ணணும். நீ சொல்றதும் கரெக்டு தான். அவளுக்கு என்ன நடிக்க சொல்லியா தரணும்? இப்ப எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே, எனக்காக ஆதரவா இருந்து பேசின அவங்களே நான் அடிச்சு துரத்துறாங்களே, எங்க அப்பா அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? இப்படியா ஊன்னு அழுது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சிருப்பா. நம்ம ஃபேமிலியில தான் எல்லாருமே சென்டிமெண்டல் இடியட்ஸ் ஆச்சே, அதுதான் பிரச்சனையே. சார் அப்போ சென்டிமெண்டல் இடியட் கிடையாது இல்லையா? கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அப்படி கிடையாது. மிஸ்டர் மாறன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வீடு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல எல்லாருமே சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான், நீ நான் உட்பட. அந்த மாதிரி தான் கால் பண்ணுது. நான் வேணா எடுத்து பேசிட்டுமா? நீ அட்டென்ட் பண்ணாதான் போனை கட் பண்றாங்கல்ல. நீ போன் அட்டன் பண்ணா கூட தான் பேச மாட்டாங்க, அவ அட்டன் பண்ணா மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ விஜி பேசுவா. அவ எப்படி பேசுவா? இரு. அம்மா என்ன இவ மிமிக்ரி எல்லாம் பண்றா? ஏய், எத்தனை டைம்டி உனக்கு கால் பண்றது? போன் எடுக்க மாட்டியா? கொஞ்சம் வேலையா இருந்தேன். அடிப்பாவி. ஆமா, முதல்ல நான் கால் பண்ணும்போது ஒரு ஆம்பளை குரல் கேட்டுச்சே, யார் அது? அது யாரு? இங்க வேலை செய்யறவங்க யாராவது எடுத்திருப்பாங்கம்மா. சரி, அதை விடு. போன வேலை என்னடி ஆச்சு? எப்ப நீ வேலையை முடிப்ப? என்ன சொல்றாங்க? ஒன்னும் புரியலையே. என்ன? அது சீக்கிரம் முடிஞ்சிருமா? இங்க பாரு, எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் நீ வேலையை முடிச்சிட்டு வந்தா தாண்டி எனக்கு நிம்மதி. ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னடி, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா, நாளைக்கு நான் பல்லவ நகர் பார்க்குக்கு வந்துடுறேன், நீயும் அங்க வந்துடுறியா? எதுக்குடி? ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. அது போன்ல பேசினா சரியா வராது, நீ நேர்ல வா. எத்தனை மணிக்கு வரணும்? காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறியாமா? சரி, வந்துடுறேன். சரி. நான் ஃபோன் பண்ணா திரும்ப கூப்பிடுறதுக்கு பழகிக்க. திரும்ப திரும்ப கால் பண்ற மாதிரி வைக்காத. சரிம்மா. இல்ல, செம கேடிதான் நீ. அசால்ட்டா குரலை மாத்தி பேசுற. இவள மாதிரி ஆளுங்களை சமாளிக்கிறதுக்கு மாறு விஷயம் போட்டாலுமே தப்பு இல்ல. குரல் தானே. நாளைக்கு பார்க்குக்கு அவங்க வருவாங்க, அவங்கள மட்டும் புடிச்சிட்டோம், மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இந்த போனை வேற எங்க வச்சேன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு தெரியல. விஜி, ஏய் விஜி, என்ன விஜி கீழெல்லாம் துணியை போட்டுட்டு இருக்க? பார்த்து வர மாட்டியா? கவனிக்கல சித்தி. சரி, எதுக்கு இவ்வளவு துணி எடுத்துட்டு போற? துவைக்கணும்ல. சரி, நான் துவைச்சிட்டு வரேன். ஏன் இப்ப இப்படி இருக்கா?
ஹாய் வீரா, என்ன பண்ற? பதிலே வரல. பதில் சொல்ற மாதிரி நீ ஒன்னும் கிழிக்கல. இன்னும் கொஞ்சம் முருகலா ஊத்தி கூட, அப்படியே அகல்லம்மா. ம், ஏன் எனக்கு ஒரு முருகலான தோசை ஒன்று ஊற்றி தரக்கூடாதா? எடுத்து சாப்பிட்ருவோமா? வா விஜி, தோசை போட்டுமா? இல்ல வேணாம், எனக்கு கை இருக்கு, நானே சமைச்சுக்கிறேன். கொஞ்சம் முருகலா தான் போடேன். இங்க ஒரு தோசை இருக்குல்ல, இதை சாப்பிட வேண்டியதானே? அப்போ எனக்கு முருகலா தான் வேணும். இதெல்லாம் மொந்த மொந்தையா இருக்கு. ஏய், ஐயோ ச்சே, என்ன விஜி இது? கவனமா இருக்க மாட்டியா? எங்க சித்தி நிம்மதியா இருக்க விடுறாங்க. எப்போ என்ன பதட்டமா தானே வச்சிருக்காங்க. ச்சே. ஏன் வீரா, எதுக்கு இவ்வளோ பதட்டமா இருக்கா? ம், ஏன் உனக்கு தெரியாதா? ஆமால, நமக்கு தான் தெரியும்ல. சரி, பிருந்தா சாப்பிட்டாளா? அவ காலையில மதியம் 2 வேளையும் சாப்பிட மாட்டான். ஏன்? இந்த பிரச்சனையில சரியாகிற வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன்னு சாமிக்கு விரதம் இருக்கலாம். ஓ, பாவம். ஈஸியாக அவள் லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயம் இப்போ இவ்வளோ சிக்கலாக மாறி நிற்கிது. சீக்கிரமே அவளை நான் 3 நேரம் சாப்பிட வைக்கிறேன். அப்புறம் அத்தை, பிருந்தா விரதம் இருக்காளாம். விரதம். ஆமாம், நீ சப்போர்ட் பண்ணுற விஜி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடணும்னு ஏதாவது விரதங்கிறத இருக்காளா? பதில் சொல்லுத்த. இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் டப்புன்னு மியூட் ஆயிடுவியே. என்னங்க, மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு வருவேன். நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை சமைச்சு வச்சிடுறேன். என்னங்க? நான் 20 நிமிஷத்துல கரெக்டா வந்துடுவேன். சரி. எங்கடா, கடைக்கா? இல்லடா, வேற ஒரு முக்கியமான வேலையா போறோம், வந்து சொல்றேன். சரி. முக்கியமான வேலையா? அப்படி எங்க போறாங்க? ஏதோ ரகசியமா பிளான் பண்ற மாதிரி இருக்கு. மச்சான், மச்சான், எங்க போறிய? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியா? அறிவு இருக்கா? இல்ல மச்சான், நானும் கடைவீதிக்கு போகணும், வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கணும். நானும் அவங்க கூட வரவா? அதெல்லாம் ஆட்டோ பிடிச்சு போய்க்க போ. வா போலாம். மச்சான், டேய், கூட்டிட்டு போடா அவள. அதான் நான் வேற ஒரு முக்கியமான வேலையா போறேன். ஏய், அதான் 2 பேர் போறீங்கல்ல, போற வழிதானே. அவளை கடையில விட்டுட்டு போ. நீ போ, பை எடுத்துட்டு வா. மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான், பை எடுத்துட்டு வரேன். போ. விஜி, சீக்கிரம் வா. இந்தா வந்துட்டேன். ஆ, சரி சித்தி, போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போ. போலாம் மச்சான். ஐயோ செருப்பு போடல. சரி சித்தி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். சரிக்கா. மாறா, கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. விஜி, நீ இறங்கிக்கோ. ஏன்க்கா? மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னலமா, தோ மார்க்கெட் வந்துருச்சு பாரு.
ஓ இறங்கிக்கிறியா? ஆ, ஆ சரிக்கா. ம் எல்லாம் வாங்கிட்டு வெயிட் பண்ணு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். இங்கே நில்லு. ஆ ம் சரி. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நில்லுங்க 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 நில்லுங்க. எங்கம்மா போகணும்? அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்க. சீக்கிரம் போங்க, சரிம்மா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. ஆ அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. அந்த ஃப்ரண்ட்ல போற காரை ஃபாலோ பண்ணுங்களேன். ஏய் யோ வண்டி அடியா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போறேம்மா, போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ கார் எங்க போச்சுனே தெரியல போ. நான் என்னம்மா பண்றது? சரி இந்த பக்கம் போங்க. சரிம்மா. இந்த பார்க் தானே வர சொல்லியிருக்க? ம் வா. ஏன் வீரா, கரெக்டாக வந்துடுவாங்கல்ல? எப்பேற்பட்ட கேடியோட அம்மா பார்க்குன்னு சொன்னா தெரியாதா? ம் அதெல்லாம் வந்துடும். அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு நம்ம எல்லாரும் ஏமாற்றி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்தது இல்லாமல் வந்து என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கா இவ்வளோ ஏன் இந்த குடும்பம் தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தையவே கைக்குள்ளே வச்சிருக்காளே. எனக்கு வர்ற கோவத்துக்கு இவ்வளோலாம். ஏய் என்னடா பண்ற? இன்னைக்கு மட்டும் நம்ம நினச்சது கன்ஃபார்ம் ஆகட்டும். அடிக்கிற அடியில் மண்டை ரெண்டா ஃபர்ஸ்ட் போனோம். நீ அதை கீழே போடு. வீரா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பொண்ணுன்னு பாவமே பார்க்கக்கூடாது. இவளெல்லாம் பாவம் பார்த்து விட்டோன்னு வையேன், நம்ம எல்லாரும் பாவமாயிட வேண்டியிருக்கும். மரா இப்ப கட்டையை கீழே போடுன்னு சொன்னேன். கீழே போடுங்கறல கூடாத. எதுக்கு இதெல்லாம்? இங்க பாரு, அவ தப்பே செஞ்சிருந்தாலும் அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம்னு போயிட்டு. போதும், புரிஞ்சுது. உன் அளவுக்கெல்லாம் நல்லவனா என்னால் இருக்க முடியாது. அவளை கன்ஃபார்ம் ஆகட்டும். அவள் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. ஆ, யாரு? அந்த அம்மா அவங்கதான். குடு. ஹலோ. ஹலோ அம்மா. ஏய் எங்கடி இருக்க? நான் பார்க் வந்துட்டேன். பார்க் பசங்க ஆடிட்டு இருக்காங்க பாரு. எக்ஸசைஸ் பண்ற இடமா? இங்க டான்ஸ் கூட ஆடிட்டு இருக்காங்க. சரி சரி, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. இந்த இப்படி வந்துட்டாங்களாம். வா வா ஒளிஞ்சுக்கலாம் வா. விஜயம்மா முஸ்லிமா மாறிட்டாங்களா? என்ன புர்கா போட்டு வராங்க? அவங்க முஸ்லீமா இருந்தா அவன் என் மாமா பொண்ணாவே இருக்க முடியாது.
உனக்கு அவங்கள தெரியுமா? நீ பாத்திருக்கியா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அத்தெல்லாம் என் கூட இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க முகம் ஞாபகம் இருக்கு. பேப்பர் எடுப்பாங்கன்னு தெரில, ஆனால் அவங்க முஸ்லீம் கிடையாது. இல்ல, நீதான் கொஞ்ச நாளா குடின்னு இருந்தியே, இப்ப பழசெல்லாம் மறந்துருக்காது? என்ன வாரா முன்னால் இருக்கவே முடியாதுல்ல. ஒருவேளை இவங்க வேற ஆளா இருப்பாங்களா? தப்பு பண்ணிட்டோமோ? அவளே ஒரு ஃப்ராடு தானே. அவங்க அம்மா மட்டும் நேர்மையா இருப்பாங்களா? நம்மள யாருமே பாத்திரக்கூடாதுன்னு இந்த மாதிரி புர்கா போட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படி. கரெக்டு தான். ஃப்ராடோட அம்மா ஃப்ராடாக தானே இருக்க முடியும். இப்போ இங்கே நின்று பேசிட்டே இருக்க போகிறோமா? போல வா. ஆ